தாவேக்கெல்லாம் அப்படி கிடையாது. வேட்பாளரே யாரும் தெரியாது அந்த மக்களுக்கு. விழுந்த ஓட்டு எல்லாம் விஜய்ன்ற முகத்துக்கு விழுந்த ஓட்டு. ஆமா, ஜெயலலிதா அப்படித்தான், எம்ஜிஆர் அப்படி. அதனால இங்க வந்து உடச்சுக்கிட்டலாம் பிச்சுக்கிட்டலாம் போக முடியாது. இங்க இருந்து யாருமே போனா கட்சி தாவல் சட்டத்துல தூக்கி காலி பண்ணி விட்டுருவாங்க. அதனால இது வந்து பிரிஞ்சு போகாது, நீங்க தான் பிரிஞ்சு போவீங்க. இங்க பாரு, கட்சி தாவல் சட்டங்கிறது 2 பங்கு அந்த வரலாறு எங்களுக்குலாம் தெரியும். அப்புறம் என்ன மஸ்து அது தாவேக்கால நடக்காது. அதனால தாவேக்கால நடக்குது நடக்கல. தாவேக்கால வந்து 70 எம்எல்ஏ கூட நான் தான் ஒரு செய்தி படிச்சேன்னு அதிகாரப்பூர்வம்னா என்ன? அதிகாரப்பூர்வமா? அதிகாரப்பூர்வம்னா சன் நியூஸ்ல வரணும். சன் நியூஸ்ல எல்லாம் அதிகாரப்பூர்வம் இல்ல. ஆதோ அர்ஜுன் மைக்கு பிடிச்சு சொல்லணும் சொன்னாரா? அவர் சொல்லல. பதிவு பண்ணுங்க, மக்கள் மன்னிப்புகள் தெரியாம சொல்லிட்டேன். துருள் பிடிச்சு போய் ஆமாயா, தவறான பதிவு பண்றீங்க. செய்தி போடுறான்டா. அதாவது ஒரு ஊடகத்தின் 1000 பாரு, 1000 பேர் 1000 சொல்லுவான். 1000 சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீங்க? அளவாணி நாயே, திருட்டு நாயே, நாங்க வந்து தூச்சி வழக்கு திருநேன் கூவத்துல முதல்ல போதுன்னு சொல்லி அதுக்கு 2000 கோடி பணம் ஒதுக்கு. எவன்டா சொன்னது? நீங்க தானே. முதல்ல போச்சு இல்ல.